தாழ்த்தப்பட்ட மக்கள், மக்களால் மதிக்கப்படாதவர்கள். எல்லாருமே சில பேரை ஓரமாத்தான் வச்சிருப்பாங்க. அவங்களை எல்லாம் வீட்டுக்குள்ள கூட கூப்பிட மாட்டாங்க. 4 பேரோடு அவங்களை உட்கார வைக்கிறது இல்லை. ஒதுக்கி வைக்கப்பட்ட மனிதர்கள் இருக்கிறாங்க. ஒதுக்கி வைக்கப்பட்ட மனிதர்களை உயர்த்தி வைத்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு பேர் உங்களுக்கு தெரியும்? ஒரு 10 பேர் வர்றாங்கன்னா அவங்களுக்கு 2 பேர் வேலைக்காரராக இருப்பாங்க. அவங்க 2 பேரையும் நம்ம வெளியில் நிப்பாட்டி வச்சிருவோம். மற்றவங்களுக்கெல்லாம் சேர்ல இடம், அவங்களுக்கு இடம் கிடையாது. ஒதுக்கி வைக்கப்பட்டவர்களை உயர்த்தி பார்த்த இடம். சையதுனா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அடிக்கடி சொல்லுவாங்க, என் முகத்தை பார்த்தா யாரும் எங்கூட பழக மாட்டாங்க. கருத்த உடல், கனத்த உடல், முகமெல்லாம் விகாரமான காட்சி, ஆங்காங்கு தடித்த இடம். அவங்க இன்னொரு கட்டத்தில் இப்படி சொல்லுவாங்க, ஈமான் மட்டும் மனிதர்கள் கையில் இருந்திருந்தால் இந்த பிலாலுக்கு அந்த ஈமானும் கிடைச்சிருக்க. ஈமான் மனிதர்களிடத்தில் இருந்தால் ஆள் பார்த்து தான் கொடுப்பாங்க, தரம் பார்த்து கொடுப்பாங்க, தகுதி பார்த்து கொடுப்பாங்க. ஈமான் ரப்பின் கையில் இருந்ததால் இந்த பிலாலுக்கு கிடைத்தது. மதிக்கப்படாத இடத்தில் வாழ்கிறார் பிலால். அந்த பிலாலை உத்தம நபி தூக்கி வைத்து பார்த்த இடம் நான் வியந்து போனேன். வல்லல் நபிகள் ஒரு நாள் காலை சஹாபிகளோடு பேசுகிறார்கள். ஹஸரத் பிலால் உள்ளே வருகிறார்கள். பிலால், இன்னி அஸ்மஉ துஃபன அலைக் ஃபில் ஜன்னah, நான் சொர்க்கத்தில் உங்கள் காலணியின் சப்தம் என் காதில் விழுந்ததுன்னார். பிலால சொர்க்கத்தில் பார்த்தேன்னு சொல்லல, சொர்க்கத்தில் நீங்க பேசி கொண்டிருந்தீங்கன்னு சொல்லல, சொர்க்கத்தில் உங்களை குர்ஆன் ஓத கண்டேன்னு சொல்லல. உங்களுடைய காலணி, மனுஷங்க எதை கீழே வச்சுட்டு போவோம்? பள்ளிவாசலுக்கு வரும்போது உள்ள போட்டுட்டு வர மாட்டோம், வீட்டுக்கு போகும்போது உள்ள போயிட்டு போக மாட்டோம். அந்த காலணியை நீங்கள் காலணியுடன் சொர்க்கத்துக்குள்ளே வருகிறீர்கள். உங்கள் காலணி சப்தம் என் காதில் விழுந்தது பிலால். எங்க கொண்டு நிறுத்துகிறார்கள் பிலாலை? எங்கே? ஒதுக்கி வைக்கப்பட்ட மக்களை உயர்த்தி பார்த்த பார்வை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு